மகாநதி இந்த சீரியலுடைய ஒவ்வொரு சீரியலுக்கு ஒரு டேக்லைன் இருக்கும்ல, பாகியலட்சுமி ஒரு இல்லத்தரசியின் கதைன்ட்டு. அந்த மாதிரி வந்து மகாநதி சீரியலுக்கு இது சகோதரிகளின் கதைன்னு தான் இருக்கும். 4 அக்கா தங்கச்சி. இந்த 4 அக்கா தங்கச்சியோட வாழ்க்கையில் திடீர்னு அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது? அவங்க அப்பா வந்து பவானியில் இருக்காரு, பணம்லாம் கொடுக்குறாங்க, சந்தோஷமாக வந்து எந்த பெரிய கவலையெல்லாம் இல்லாமல் வளர்ந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய இடி விழுந்துருதுங்கிறது தான் கதையுடைய ஆரம்பமே. பேஸ் தான் கொடைக்கானலில் வச்சு காவேரிக்கு நிவினை காமிச்சது, குமரனுக்கு வந்து கங்கா இருந்தது, ப்ளஸ் யமுனாவுக்கு ஒரு ஒன் சைட் லவ். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நர்மதா வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் இருந்தபோது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 சென்னைக்கு எப்போ வந்தாங்களோ அப்போ விஜய்னு ஒருத்தர் உள்ளார கூட்டது, விஜய் காவேரியோட கதையாக மாறி நிவினை ஒதுக்கி வச்சு, அப்புறம் நிவின் வாழ்க்கையில் பாவமாக யமுனாவை கட்டி வச்சு, கங்காவை குமரன் மேலே காதல் வர வச்சு, நர்மதாவுடைய அந்த ஹெல்த் செலவுக்காக ஆப்ரேஷனுக்காக பணம் வாங்கி அதை கான்ட்ராக்ட் மேரேஜாக மாறின்னு பல விஷயங்கள் நடந்தது தெரியும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கதை சகோதரிகளின் கதையாக இல்லாமல் போனதுங்கிறது தான் இந்த கதையில் 600 எபிசோட்லேயே கதையை எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் முடிக்கிறதுக்கான காரணம். மெகா சீரியலில் நிறைய கேரக்டர்ஸ் வச்சு நிறைய கேரக்டர்ஸு கதையை அப்பப்போ கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் தனித்தனியாக சில கதைகள் வந்து எல்லா இடத்தையும் ஒன்றா சேர்ற மாதிரி இருக்கும். சிறகடிக்காசை எவ்வளவு சொன்னாலும் இன்றைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா அதில் அத்தனை கதை இருக்குது, மல்டிபிள் கதை இருக்குது. அந்த கதை ஏதாச்சும் ஒன்று வச்சு அந்த வாரத்தை ஓட வச்சிடும். ஸோ அதுக்காக அப்படியே ஆப்போசிட்டாக அந்த கதையை கொண்டு போகிற மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் காவேரி, இந்த விஜய் காவேரியை நல்லா காமிக்கணும், உங்கள் 2 பேர்த்த ஒன்றா வச்சு ஒரு 2 ரொமான்ஸ் சீனை காமிச்சு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக கங்காவை ஓவர் நைட்டில் வில்லி ஆகிறாங்க. கங்காவை வந்து அப்படியே வந்து யமுனா என்ன பேசினாலுமே அமைதியாக இருக்க மாதிரி. யூஸ்வலாக கங்கா தான் வந்து அவளை பற்றி ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு யமுனாவை மிரட்டினவங்க. ஆனால் இப்போ அவங்களும் சேர்ந்து விடுடி உனக்கும் நிவினுக்கும் பிரச்சனையாடி, எல்லாம் இந்த காவேரி ராசிடி அப்படின்னு பேசுகிற மாதிரி காமிக்கிறதுலாம் ஒரு மாதிரி அப்படின்றது. இன்னொரு பக்கம் நர்மதாவை காணவே காணும். நர்மதாவை வந்து திடீர்னு கொண்டு போய் எங்கேயாச்சும் இந்த ஹாஸ்டலில் சேர்த்து வந்துட்டாங்களாங்கிற மாதிரி வந்து நர்மதாவை காமிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன கதையை கொடுக்குறது இவங்க யாருக்குமே தெரியல. சும்மா அவங்க இருக்காங்க வராங்க போகிறாங்கன்னு எப்படி வந்து காமிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வர ஆரம்பிக்கிறது. காரணமே என்ன அப்படின்னா வந்து இவங்க 2 பேரை மட்டும் வச்சு கதையை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இந்த 2 பேரை வச்சு மட்டும் கொண்டு போகிற உருப்படியாக கொண்டு போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவையும் பாட்டியும் அம்போன்னு கெட்டவங்க மத்தியில் விட்டுட்டு பிஸ்னஸை தாத்தா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அம்போன்னு விட்டுட்டு, அதோட வந்து நாலாம் போகிறேன் நான் வேலை தேடி போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். கேட்டால் வந்து அப்படி தான் அவர் வந்து தானாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க அப்படின்னா வந்து அப்போ அவங்களாம் அம்போன்னு விட்டுடலாம் இது நாள் வரைக்கும். இதில் வந்து சாரதா கையை பிடிச்சிட்டு வந்து என்னுடைய பாட்டியும் சித்தியும் என்னதான் வந்து எனக்கு எங்கள் அப்பா இல்லாமல் சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துக்கிட்டாலும் கூட அந்த வாஞ்சை எனக்கு உங்கள்கிட்ட தான் கிடைக்குது அப்படின்னாங்க. தம்பி வெளில போ அப்படின்ட்டு இவருக்கு வந்து அம்மா போட்டு உடம்பு முடியாமல் கிடந்தவங்க கூட கவனிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு தான் சாரதா மனசாட்சி இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே நாளில் சாரதா மாதிரி ஒருத்தங்க இருக்க முடியுமா, எப்படி இருக்காங்க பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா, சும்மா இந்த கேரக்டர் எப்படி போச்சு எப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் விட்டுட்டு சும்மா அப்பப்போ ஏதாச்சும் நான் பண்ணால் அது வந்து பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. எந்த காரணமும் இல்லாமல் வந்து விஜயும் காவேரியும் பிடிக்குங்கிறதுக்காக, சுவாமிநாதனையும் லக்ஷ்மி பிரியாவையும் பிடிக்குங்கிறதுக்காகவே அவங்களையும் ஏமாத்துற மாதிரி சும்மா 2 சீனை காமிச்சு அவங்கள வந்து பார்த்தீங்களா சிரிக்கிறாங்க, பார்த்தீங்களா நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மட்டும் எதையா காமிச்சிட்டு அப்படியே வந்து கதையே இல்லாமல் எடுத்து போகிறதா அந்த கதையுடைய பெரிய ட்ராபேக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.